ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, பொறுமை கொண்டு வாழ்ந்தவர் எல்லாம் பூமியில் நிலைக்காமல் இல்லை. பொறாமை கொண்டு வாழ்ந்தவரெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போனதும் உண்டு. விதை விதைக்கப்பட்ட உடனே காய்கனிகளை தருவதில்லை. நல்லதை மட்டுமே நினைத்து செயல்படு. வருவதை எதிர்க்கும் பலம் வரும் உன்னிடம். வெற்றி நிச்சயமாக உன்னிடம் வரும். உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும்? என் பாதையில்தானே நீ பயணித்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த கலக்கம் உன்னுக்குள், உன் மனதினுள்? நீ என் வாக்குப்படி என் பாதையில் பயணிக்கும்போது உனக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்காது. உனக்கு பக்க பலமாக உன் சாயப்பா நான் இருப்பேன். உனக்கு துணையாக நான் இருந்து கொண்டே இருப்பேன். நிச்சயமாக. நாம் கடவுள் புண்ணியத்தால் எப்படியோ இந்த பூமியில் பிறந்து விட்டோம். நமக்குள் அழுக்கை, அதாவது பாவங்களை ஏற்றிக்கொள்ள இடமும் கொடுத்து விட்டோம். இனியாவது அழுக்கை போக்குவதற்காக பயன்படுத்தி கொள்வோம். வாக்கு, மனம், உடல் என மூன்றாலும் பாவம் செய்திருக்கிறோம். அவற்றை கொண்ட அந்த பாவத்தை புண்ணியத்தில் கரைத்துவிட முயற்சிக்க வேண்டும். நாம் இந்த உலகை விட்டு ஒரு நாள் போக வேண்டியது உறுதி. அதற்குள் பாவம் மூட்டையை தொலைத்து விட்டால் போதும், ஆனந்தம் தானாக கிடைத்துவிடும். வெளியுலக பொருட்களால் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது என்று நினைப்பது உன்னுடைய அறியாமை. மகிழ்ச்சியோ நிம்மதியோ அவரவர் மனதை பொறுத்தான விஷயங்கள் என்பதை நீ நினைவில் கொள். எல்லாம் நல்லதாக நடக்கும். இன்பத் துன்பத்திலும், அச்சம் சினத்திலும், லாப நஷ்டத்திலும், பிறப்பு இறப்பிலும் அதது நிகழ்வதற்கு அடிப்படை காரணம் எது ஒன்று? விளக்க முடியாமல் உள்ளதே அதுவே விதியின் செயல் என்பதுதான் நிச்சயம். உன்னுடைய விதியை என்னுடைய உதி காப்பாற்றும். என்னுடைய உதியை உன் நெற்றியிலிட்டுக்கொள். நாம் இந்த மந்திரத்தை சொல்லி நாம் நெற்றியிலிட்டு கொண்டால் நல்லது நடக்கும். பரமம் பவித்ரம் பாபா விபூதிம், பரமம் விசித்திரம் லீலா விபூதிம், பரமார்த்த இஷ்டார்த்த மோட்ச பிரதானம் பாபா விபூதிம் இதம் ஆசிரயாமி என்ற மந்திரத்தை 3 முறை சொல்லிவிட்டு நம் நெற்றியில் இட்டு கொண்டால் நம்முடைய சகல பாவங்களும் கஷ்டங்களும் உடனே விலகி நம் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். பாபாவின் உதி அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை நம்பிக்கையோடு உங்கள் நெற்றியில் தினமும் அனுதினமும் குளித்துவிட்டு பூசி வந்தால் நல்லது நடக்கும். இயற்கையின் சுழற்சியால் ஆழ் மனதில் ஆழம் விழுதாய் விருட்சமாக வேரூன்றி மனதுக்குள் மாறாத மகிழ்ச்சி பொங்கிட, முகமலர்ச்சியாய் புன்னகை பூ பூத்து குழுங்க, முத்தான நன்னாளில் நற்சிந்தனைகளோடு உங்கள் கனவெல்லாம் நிஜமாகி இழப்பெல்லாம் புதிதாய் கையில் கிடைத்திட, கதிரவனின் பிரகாசமான ஒளிச்சுடரால் காவியம் படைத்திட, இந்நாள் மட்டும் அல்லாமல் எந்நாளும் தமக்கு நன்னாளாகிட, எமது பணிவான வழக்கங்களுடன் சாய்பாபாவை நாம் வணங்கி வெளியில் சென்றால் நல்லது நடக்கும். அவர் நம் கூடவே வருவார். எல்லாம் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு சாயின் பாதங்களில் சமர்ப்பித்து விடுங்கள். சாயின் பாதங்களில் சரணடைந்து விடுங்கள். இன்று உனக்கான நாள். வெற்றி என்பது மிக அருகில் இருக்கிறது. அதை அறியாமல் முயற்சியை கைவிடாதே. வாழ்வில் பல தோல்விகளுக்கு காரணமே உன்னுடைய முயற்சியை நீ கைவிடுவதால் தான். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. உனக்கான வெற்றி மிக அருகில் இருக்கிறது. அதை நீ மறந்து விடாதே. எங்கே உன்னை வேண்டாம் என ஒதுக்கி வைத்திருக்கின்றார்களோ அங்கே சாய் உன்னை செதுக்கி உயர்த்தி வைத்து அழகு பார்க்க போகிறேன். அதற்கான முயற்சியை நீ செய்து வா. உன் வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். பாபா எவருடைய பக்தியில் மகிழ்ந்து உருகுகின்றாரோ அவருடைய வாழ்க்கையில் பல நல்ல நல்ல திருப்பங்களை அளித்து ஆசீர்வதிக்கத்தான் நான் காத்திருக்கின்றேன். இது நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உன்னுடைய விதி மாறும். நிச்சயம் உன் வாழ்க்கை நல்லபடியாகவே மாறும். உன் கர்மாக்கள் எல்லாமே முடிந்து விட்டது. உனக்கு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. நீ நினைக்க முடியாத, யோசிக்க முடியாத, சிந்திக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை நான் உன் வாழ்வில் விரைவிலேயே நிகழ்த்தப் போகிறேன். நான் காட்டுகின்ற வழியில் நீ வா. நீ நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில் உயர்ந்து விடுவாய். உனக்காக நான் இருப்பேன். உன்னை என் கண்ணுக்குள் வைத்து நான் பாதுகாப்பேன். உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன். உன்னை நான் கைவிடவும் மாட்டேன்.
என்னை விட்டு நீ விலகி போகும்படி நான் சொல்லவும் மாட்டேன். உன் மனதில் அப்படி ஒரு எண்ணத்தை நான் உருவாக்கவும் மாட்டேன். உனக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் நல்ல ஒரு தகப்பனாகவும் நல்ல ஒரு சகோதர சகோதரியாகவும் நல்ல உற்ற நண்பனாகவும் நம்பிக்கையான நண்பனாகவும் உனக்கான நல்ல குருவாகவும் என்றுமே நான் துணை இருப்பேன். எதற்குமே கலங்காதே, எதற்காகவுமே நீ கவலையும் படாதே. அயராத கண்காணிப்புடன் கூடிய எனது பார்வை என்னை நேசிப்பவர்கள் மீது எப்பொழுதுமே இருக்கும். நீ துவண்டு போகும் சமயத்தில் யாருமே துணை இல்லை என்று மட்டும் நீ கலங்காதே. ஏதோ ஒரு ரூபத்தில் எப்படியாவது உன் அருகில் உன்னுடன் நான் துணையாக எப்போதுமே வருவேன். நீ சாதிக்க பிறந்தவன். எதற்கும் பயப்படாமல் துணிந்து நில். எதையும் நிச்சயமாகவே வெல்வாய் என்ற நம்பிக்கையுடன் நீ துணிந்து நில். உனக்கு மட்டுமே துணையாக உன்னுடைய சாயப்பா எப்போதும் உன் கூடவே இருப்பேன். என் அருளும் ஆசையும் எப்போதுமே உனக்கு இருக்கும். இனி உன் வீட்டில் வறுமை என்பதே இருக்காது. கடன் பிரச்சனை எல்லாமே தீர்ந்துவிடும். உன்னுடைய பண கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிவிடும். உன் கடன் சுமைகள் எல்லாவற்றையுமே நானே தீர்த்து வைக்கின்றேன். செல்வமும் சுபிட்சமும் உன் வாழ்வில் இனி தங்கு தடையின்றி வந்து கொண்டே இருக்கப் போகிறது. உனக்கான எல்லா பக்க பலமுமாய் உனக்கான ஆறுதலாய் உனக்கான துணையாய் எப்போதும் உன் சாயப்பா உன்னுடன் இருந்து கொண்டே இருப்பேன். நீ செய்ய வேண்டியது உன்னுடைய கடமையை மட்டும் செய்துவிட்டு உன் போக்கில் நீ போ. நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே, நேற்றைய சோதனைகளையெல்லாம் கடந்து விட்டாய். நீ இன்று நல்ல நிலையில் நீ பக்குவம் அடைந்து விட்டாய். நாளை முதல் உனக்கு வசந்த காலம் வீசப்போகிறது. போர்க்காலம் நிறைந்த மனதுடன் நான் உன்னை வாழ்த்துகின்றேன். நீ வாழ்க வளமுடனென நீண்ட ஆயுளுடன் எந்த குறையும் இல்லாமல் வாழப்போகின்றாய். இப்போதும் நடப்பதை எண்ணி நீ வருந்தாதே. நடப்பவை அனைத்துமே உனக்கு நன்மைக்கே என எண்ணிக்கொள். உன்னுடைய நிலையானது நிச்சயம் மாறும். தலைவிதி சரியில்லை என்று நொந்து போவதை விட உன்னுடைய தலைவிதியை உருவாக்கிய அப்பனிடம் நீ சரணடைந்து விடு. இங்கே ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு சுபாவம் உண்டு. அதை அப்படியே நீ ஏற்றுக்கொள். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று யாரிடமும் நீ எதிர்பார்க்காதே. நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இரு. உன்னை நீயே உயர்த்திக்கொள். உன்னுடைய மனதில் ஒருபோதும் பாரம் என்பது இருக்கவே கூடாது. உன் மனதில் பாரம் வேண்டவே வேண்டாம். உன்னை நீ படிப்படியாக உயர்த்தி கொண்டே வா. வாழ்க்கையை வெறுக்க 1000 காரணம் இருந்தாலும் வாழ்வதற்கு என்று ஒரே ஒரு காரணம் இருக்கும். நாளை எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கை மட்டுமே நம்மை தன்னம்பிக்கையோடு வாழ வைக்கும். நீ படும் அத்தனை போராட்டங்களிலிருந்தும் நான் உன்னை நிச்சயம் விடுவிப்பேன். உன்னை யாராலும் வெல்ல முடியாது, வீழ்த்தவும் முடியாது. உனக்கு நல்லது நடக்கும்படி உன் அருகிலேயே இருந்து நான் எல்லாவற்றையுமே பார்த்து கொள்வேன். உன்னுடைய துயரங்கள் எல்லாமே முடிவப் போகிறது. உன்னுடைய துயரங்கள் முடிவுறும் நேரம் இது. இனி உனக்கு நல்ல காலம்தான். என் பரிபூர்ண ஆசீர்வாதம் என்றுமே உன்னையும் உன் குடும்பத்தையும் நல்லபடியாக வழிநடத்தி செல்லும். வழிகளால் தான் என் வாழ்க்கை இருக்குமா என்று என்மேல் நீ கோபம் கொண்டு என்னை நோக்கி நீ கதறினாய் அல்லவா? என்மேல் உனக்கு இரக்கமே இல்லையா என்று கூறி என்னிடம் நீ கோபம் கொள்ளுகிறாய் அல்லவா? எல்லாம் எனக்கு தெரியும். உன் கஷ்டங்கள் எனக்கு தெரியும். நீ கவலைப்படவே வேண்டாம். என்னை எவ்வளவு கோபித்தாலும் உனக்கு நன்மையை எடுத்துரைத்து ஒவ்வொரு கணமும் உன்னை விட்டு போகாமல் நான் காப்பாற்றி கொண்டுதான் இருக்கின்றேன். இனியும் நான் அப்படிதான் இருப்பேன். யார் வந்து என்னை தடுத்தாலும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நான் உன் அருகிலேயே வந்து நிற்பேன். நான் பார்த்து கொள்கிறேன். எல்லாமே என்னுடைய லீலைகள் படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் உன் அப்பாவிடம் சொல். நான் பார்த்து கொள்கிறேன். வழிகள் நிறைந்த உன் வாழ்க்கையை இன்பம் நிறைந்ததாக நான் மாற்றி காமிக்கின்றேன். வழிகள் இருந்த இடம் தெரியாமல் தடம் தெரியாமல் அதை நான் அழித்து விடுகிறேன். உன்னுடைய கர்மாவை நான் போக்கி காமிக்கின்றேன். அப்பாவே என எல்லாம் நம்பி இருந்த உன்னை நான் கைவிடவே மாட்டேன். நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் பல நல்ல அற்புதங்கள் நடைபெறப் போகிறது. நீ சந்தோஷமா வாழப் போகிறாய். குழந்தையே,
நீதி கிடைக்கும் என நம்பி என்னை நாடி வந்திருக்கிறாய். கெட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஆதங்கத்தால் நீ துடிக்கிறாய். நான் மனிதர்களைப் போல எடுத்ததும் தண்டிக்க மாட்டேன். நின்று பார்த்த பிறகே தண்டனை தருவேன் என்பதால் உனக்கு நான் செய்தாக வேண்டும் என்கிற விஷயம் தாமதிக்கிறது. நினைத்தது நடக்காத காரணத்தால் நீ தடுமாற ஆரம்பித்திருக்கிறாய். தடுமாற்றம் உன்னை அமர விடாமல் அலைக்கழித்து மனதை ஓரிடத்தில் நிலைக்க விடாமல் செய்கிறது. இப்போது உனக்கே தெரியும். தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கிறோம். ஆனால் உன் நிலையற்ற மனது மட்டும் எனது அருளை நீ பெற்றுவிடக்கூடாது என அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்த்தி விடுகிறது. என்னிடமிருந்து பலனை பெறலாம் என்பது யாருக்கும் விலக்கி சொல்லாமலேயே உனக்கு விளங்கும். மனதை அடக்கு, அதை ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக என் மீது திருப்பு. என்னுடைய லீலைகளை நான் அளிக்கும் ஆத்மானந்த வைபவத்தை அநேக சமயங்களில் நீயே உன் கண்களால் பிராத்தியமாக பார்த்திருக்கிறாய். அப்படி இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? ஏற்ற காலத்தில் அனைத்தையும் நான் சரி செய்து விடுவேன். உன் விருப்பத்தின்படியே எல்லாம் நடக்கும். ஆனால் உன்னை என்னிடம் முழுவதுமாக ஒப்படைக்க வேண்டும், நான் பரிபூரணமாக செயல்படுவதற்கு. உன் வாழ்க்கை மாறுவதை கவனி. நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய். நீ இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். உன்னுடைய விளக்கை அணைக்க பலர் காற்றாக வரலாம். ஆனால் உனக்கு வெளிச்சமாக உன் சாய்நாதா நான் இருக்கும் வரை உன்னை இருள் சூழாமல் நான் பார்த்துக் கொள்வேன். தைரியமாக இரு, நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள். அது உங்களை மட்டுமல்ல, உங்களை சுற்றியிருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது, உன்னுடனிருந்து வாழ வைக்கும். நான் உனக்குள் இருக்கும் வரையில் உன்னை எதுவும் நெருங்காது. நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கவே நான் அவதரித்திருக்கிறேன். நான் எனது பக்தர்களின் அடிமை. தேவை ஏற்பட்டால் எனது பக்தர்களின் நலன் காக்க மீண்டும் மீண்டும் நான் பிறப்பெடுப்பேன். அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ மௌனமாக இரு. நிதானமாகவும் இருக்க கற்றுக்கொள். உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றுகிறேன். உங்கள் பார்வை நல்லதாக இருந்தால் உலகம் அழகாக தெரியும். உங்கள் வார்த்தை நல்லதாக இருந்தால் உலகிற்கு நீங்கள் நல்லதாகவே தெரிவீர்கள். நீ எதற்கும் பயப்படாத இரு. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ வேதனைகளை சந்திப்பது சாதனைகளை உனதாக்குவது என்று நம்பு. நீ வளர்ந்து மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்து மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக உனது பொறுமையும் என் மீது உள்ள நம்பிக்கையும் உனது விடாமுயற்சியும் எடுத்துக்காட்டாக அமையும். அப்போது எனக்கு நன்றியுடன் கூடிய உனது காணிக்கையை செலுத்தினால் போதும். துன்பங்கள் அனைத்தும் விரைவில் உன்னை விட்டு விலகும். இந்த சாயின் மீது வைத்த நம்பிக்கை உன்னை உயர்நிலையை அடைய வைக்கும். என் சமாதியை உன் கரங்களால் தொட்டு வணங்கினால் உன் விதி ரேகைகளை நான் மாற்றி அமைப்பேன். நம் சாயின் கருணை நிறைந்த கடக்கண் பார்வை ஒன்றே போதும். அது மலை போன்ற நம் பாவங்களை அழித்து நமது ஒழுக்கத்திலுள்ள தீய கரைகளை நசுக்கி நீக்கிவிடும். எதிர்பார்த்த ஆரோக்கியம், நிம்மதி, செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும். இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். நான் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகிறேன். நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொட்ட பின்தான் கண் மூடுவாய். அவரது புனிதமான பாதங்களின் மீது பாரத்தை போட்டு நம்பிக்கையோடு அந்த நல்ல நாளுக்காக காத்திரு. அது விரைவில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்துடன் உன்னுடன் வந்து சேரும். முந்திக் கொண்ட முதல் செங்கல் கோவிலின் அடித்தளத்தில் நின்றுவிடும். காத்திருந்த கடைசி செங்கல் தான் கலசம் தொடும். சாதிக்க மிக மிக அவசியம் பொறுமை தேவை. உன்னை சுற்றி இருப்பவர்கள் திடீரென தாழ்ந்து போகும்போது, விழும்போதும் அழும்போதும் அது அவர்கள் கர்மாவினால் வந்தது என்பதை உணர்ந்து அமைதியாக இரு. எதை பார்த்தும் நீ பயப்படாதே. நான் எதுவரை உன் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறேனோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது. உனது கரங்கள் கால்கள் திடப்படுத்தப்படும். உன்னை நம்பி வருபவர்கள் யாராக இருந்தாலும் மனப்பூர்வமாக உதவி செய். திரும்ப வரும் என பலனை எதிர்பார்க்காதே. உன்மேல் பொறாமை உள்ளவர்களை பார்த்தும் உனக்கு விரோதமாக பேசி திரிபவர்களையும் பார்த்தும் நீ பயப்படாதே. என்னை மீறி யாரும் உன்னை நெருங்க முடியாது. நான் உனக்கு சிலவற்றை தாமதமாக தருகிறேன் என்றால் அது தரமானதாக இருக்கும். சோர்த்து போகாதே, கவலைப்படாதே. உன் வாழ்வில் விரைவில் அற்புதம் நிகழ்த்துவேன். என் பரிபூரண ஆசீர்வாதம் என்றும் உனக்கு ஒன்று. நீ நன்றாக சந்தோஷமாய் இருப்பாய்.
நம்முடைய ஒரே நோக்கம் வெற்றியடைவதற்கு. இதற்கு தோல்வியை நினைப்பது தீர்வாகாது. இறைவனை நினைப்பதையும் அவர் நமக்கு அருளிய நம்பிக்கை தரும் வார்த்தைகளை தியானிப்பதுமே தீர்வினை தரும். பிரச்சனையை விட கடவுள் பெரியவர். ஏ கஷ்டமே, நீ என்ன செய்துவிட முடியும்? உன்னை விட என் சாயி பெரியவர். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று கூறுங்கள். பிரச்சனையின் தாக்கம் உடனே குறைந்துவிடும். உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலே உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்து விட்டது. இதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், அன்பு, பக்தி இவை அனைத்தையும் சோதிப்பேன். அது உனக்கு கஷ்டத்தை தர அல்ல, உன் வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காக. மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும். யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா நான் இருப்பேன். என் அன்பும் அருளும் ஆசியும் எப்போதும் உனக்கு உண்டு. என் உயிராய் இருக்கும் என் இதய தொடிப்பே என் குழந்தையான நீதான். உன்னில்தான் உன் சாய்தேவா இருக்கிறேன். உன் வழிகளை நான் சுமக்க மாட்டேனா? நீ ஏன் எல்லாம் உன் தலையில் வைத்து கொண்டிருக்கிறாய்? ஏன் உன் அப்பா நான் உன் வழிகளை தாங்க மாட்டேனா? நீ அழும்போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் எந்த வார்த்தைகளில் உன்னிடம் கூறுவது என்று தெரியவில்லை. உன் மனவழி, உன் உடம்பில் ஏற்படும் அனைத்து வழியையே நீ ஏன் என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க முடியாது? எனக்கும் அதற்கான பலத்தை தாருங்கள் அப்பா என கேட்கிறாய். உன் வழியை நான் தாங்க மாட்டேனா? உன் கண்ணீரை காணும்போது அதுதான் எனக்கு வலி ஏற்படுத்துகிறது. உங்கள் பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டம் தரும் சூழ்நிலைகளையும் தாண்ட முடியும் என்று கூறும்போது நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன்? வலி தாங்காமல் சில நேரம் நீ கதறும் போதுதான் என் மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதில் இருந்து வருவதல்ல. அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு நீ என் முன் நிற்கும் போது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகிறது. என் பிள்ளையை இப்படி விதியால் படும் அவஸ்தைகள் என் முன் இப்படி நிற்க வைக்கிறதே என்று. நீ துவண்டு போக மாட்டாய். என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பறந்து வானமாய் மேலோங்கி நிற்பாய். நீ வைரக்கல். உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேர் ஒளியைப் போல வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன். உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தை போல் இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை பெறுவாய். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன் தந்தை சாய்தேவா துவாரகமாயி தாயி நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகல மாட்டேன். உன்னில் எப்போதும் நான் இருப்பேன். நீ என்று என்னை அப்பா என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்னும் சொல்லுக்கு சாய்தேவா என்ற அர்த்தத்தை கண்டாயோ அன்றே நீ என் உயிரான பொறுப்பு. உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் நம்பிக்கை, பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு, உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாய்தேவா நான் நன்கு அறிவேன். அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் சாய்தேவா இருக்கிறேன். என் பிள்ளை என்னிடம் அடம்பிடிக்கும், கோபப்படும், சண்டையிடும். அதேபோல் அழும் சந்தோஷத்தை வெளிப்படுத்தும். பிள்ளை என்றால்தான் தன் தாயிடம்தான் இப்படி நடந்து கொள்ள முடியும். நீ உன் துவாரகமாயி தாயிடம் நடந்து கொள்கிறாய். உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது. உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது. உன் சண்டையில் என் மேல் நீ கொண்ட தாயின் உரிமை இருக்கிறது. அடம்பிடிக்கும் போது உனக்கான பக்குவத்தை, நல்லது கெட்டது தெரிய வைக்க வேண்டும் என்று உன் கோபத்தில் உன்னை அமைதியாக்கி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய பொறுப்பு. நான் உன்மேல் கோபம் கொள்ள மாட்டேன். அதை தாண்டி என் கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை மாற்றவே நல்ல வழியில் என்பதற்கே பொருந்தும். என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகு போகும்படி நான் செய்வதும் இல்லை. நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். அதன் வழியே நீ போ. உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை நான் அமைத்து தருகிறேன். தைரியமாகவே இரு.